நீங்கள் பிரார்த்தனை செய்கின்றீர்கள், தர்மம் செய்கின்றீர்கள், மந்திரம் ஜபித்திருக்கிறீர்கள், கோவில்களுக்கு சென்றிருக்கிறீர்கள். ஆனால் அதே வாழ்க்கை சுழற்சி மீண்டும் மீண்டும் தொடர்கிறது. நாளடைவிலே உங்கள் உள்ளத்தினுள் ஒரு கேள்வி எழுகிறது. என் கர்மா மிகவும் வலுவானதா? இந்த துன்பம் நிரந்தரமானதா? எதுவும் மாறாவிட்டால் என்ன செய்வது? ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே ரமண மகரிஷி இந்த குழப்பத்தை தெளிவித்தார். மக்கள் அவரிடம் பல கேள்விகளுடன் வந்தனர். கர்மாவை மாற்ற முடியுமா? விதியை தவிர்க்க முடியுமா? இறைவனால் கர்மாவை அழிக்க முடியுமா? ரமணர் ஒரு ஆழமான உண்மையை பதிலாக கூறினார். அது என்னவென்றால், நான் செய்கிறேன் என்ற உணர்வு இருக்கும் வரை கர்மா தொடரும். கர்மா உடலை கட்டுப்படுத்தாது. கர்மா மனதையும் கட்டுப்படுத்தாது. கர்மா கட்டுப்படுத்துவது, இது என்னுடைய வாழ்க்கை, நான் தான் செய்கிறேன், நான் தான் அனுபவிக்கிறேன் என்ற அடையாளத்தை. பெரும்பாலான பிரார்த்தனைகள் அகங்காரத்திலிருந்து வருகிறது. நாம் பிரார்த்திக்கும் போது என்னை காப்பாற்றுங்கள் என்று விண்ணப்பிக்கிறோம். ரமணரின் போதனை என்னவென்றால், அந்த எண்ணை, அதாவது நான் என்னும் எண்ணம் தான் பிரச்சனை. நீங்கள் காப்பாற்ற விண்ணப்பம் செய்வது கர்மா பிடித்து நிற்கும் அந்த அடையாளத்தையே. ரமணர் விதியை மறுக்கவில்லை. அவர் அடையாளத்தை கேள்வி எழுப்பினார். நீங்கள் உங்களை பெயர், உடல், பாத்திரம் என்று நினைத்தால் விதி இயல்பாக தொடரும். ஆனால் நீங்கள் நான் யார் என்று சிந்திக்க ஆரம்பித்தால் விதி படிக்கும் வாசகர் மறைந்து விடுவார். ரமணர் தொடர்ந்து வலியுறுத்தியது, ஒருவர் தன்னை உடலாக நினைக்கும் வரை விதி இருக்கும், ஆத்மாவிற்கு விதி கிடையாது. ரமணரிடம் பலர் ஜாதகம், விதி, எதிர்காலம் குறித்து கேள்விகள் கேட்டனர். ஒரு சமயம் விதி பற்றி பேசும்போது அவர் அமைதியாக கூறினார், நடக்க வேண்டியது நடக்கும், ஆனால் அது உடலாக தன்னை நினைக்கும் ஒருவருக்கே. இந்த பதில் சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் அதில் ஆழமான உண்மை உள்ளது. பயம் வந்தால் இந்த பயம் யாருக்கு வருகிறது? துக்கம் வந்தால் இதை அனுபவிப்பது யார்? இந்த கேள்விகளுக்கு வார்த்தை பதில் தேவையில்லை. கவனம் உள்ளே திரும்ப வேண்டும். ஒரு கட்டத்தில் நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். நினைவுகள் வருகிறது, உணர்ச்சிகள் வருகிறது, நிகழ்வுகள் நடக்கிறது. ஆனால் உள்ளே நிலையான நான் செய்பவன் எனும் எண்ணம் அகல்கிறது. ஒரு சாட்சி மாத்திரமாக நீங்கள் உங்களை உணர்வீர்கள். அப்போது அந்த நொடியில் கர்மா தனது பிடியை இழக்கிறது. ரமணர் தெளிவாக கூறினார், ஆத்மாவிற்கு விதி கிடையாது, ஆனால் தன்னை உடலாக நினைப்பவருக்கு விதியை தவிர்க்க இயலாது. ரமணரின் வாழ்வில் நோய் வந்தது, புகழ் வந்தது, மரணம் வந்தது. ஆனால் அவர் ஒருபோதும் தன்னுடன் அவற்றை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. எனவே கர்மா அவரை தொட முடியவில்லை. அப்படியானால் கர்மாவிலிருந்து தப்ப முடியுமா? ரமண மகரிஷியின் பதில், கர்மாவிலிருந்து நீங்கள் தப்புவதில்லை. கர்மாவை அனுபவிக்கும் நீங்கள் எனும் அடையாளம் மறைந்து விடும்போது கர்மாவும் மறைந்து விடுகிறது. இது ரமணரின் போதனையின் ஒரு அடுக்கு மட்டுமே. இதற்கு அப்பால் இன்னும் ஆழமான அமைதி உள்ளது. இந்த சிந்தனை உங்களுடன் ஒத்திசைந்திருந்தால் இந்த பயணத்தில் எங்களுடன் தொடர்ந்திருங்கள்.